அக்ரிசென்ட் வெப்சைட்டில் என்னென்னமான ஆப்ஷன்லாம் இருக்குது, அது எப்படிலாம் யூஸ் பண்ணுறது அப்படின்ற வீடியோ நம்ம நிறையவே போட்டுட்டோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த அக்ரிசென்ட் வெப்சைட்டில் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து படத்தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது மேலும் படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் இன்னும் நிறைய படங்கள் பார்ப்பீங்க. இதில் என்னென்ன மாதிரியான தொழில் பண்ணுறாங்க, என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த ஒரு வெப்சைட்டில் இருக்குது. ஸோ இது எப்படி பார்க்குறது அப்படின்றத இந்த வீடியோ தெளிவாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க, நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா, இந்த சேனல் பற்றி நான் ஒரு ஓப்பனிங் சொல்லிடுறேன். இந்த சேனலில் விவசாயம் சம்மந்தமான நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுப்போம். விவசாயத்தை எப்படி ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸாக நம்ம மாற்றுறது அப்படின்றத நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லி கொடுத்துட்டு வந்துருக்கோம். புதுசாக இப்போ தான் நீங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு அறிமுகம் ஆகுது அப்படின்னா, சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நிறையவே இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன மாதிரியான டெக்னாலஜியில் யூஸ் பண்ணுறாங்க, அதை எப்படி பார்க்குறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ நம்ம இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் எடுத்த உடனே நீங்கள் என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணாலும் அதில் போய் டிஎன் அக்ரிசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிங்க. ஸோ இது வந்து லேப்டாப்பில் மட்டும் தான் ஒர்க் ஆகும், சிஸ்டமில் தான் ஒர்க் ஆகும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் மொபைல் ஃபோன்லேயே இதை போய் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் டிஎன் அக்ரிசென்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ண உடனே டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்ற இந்த ஒரு வெப்சைட் தான் வந்து ஃபஸ்ட்டு வரும். இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிங்க. நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதோட டேரக்ட் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா tnagrisnet.tn.gov.in அப்படின்றதான் இந்த ஒரு லிங்க்கை நீங்கள் டேரெக்டாக டைப் பண்ணி கூட இந்த பேஜுக்கு வந்துக்கலாம். ஸோ இதில் நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் போட்டிருக்கோம். உங்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியல அப்படின்னா அக்ரிஸ்நெட் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது நம்ம சேனலில், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வெப்சைட் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் அதில் கொடுத்துருங்க. ஸோ உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா இலவச மரக்கன்று முன்பதிவும் ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த வெப்சைட்டில். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி இலவச மரக்கன்றுகள் வாங்கணும் அப்படின்ற வரைக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா படத்தொகுப்புகள் அப்படின்னு இருக்கும். அதை மேலும் படங்கள் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி நிறைய ஸ்லைட்ஸ் வரும். இப்போது இதை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா இது ஓப்பன் ஆகும். ஏன்னா தோட்டக்கலை பயிர்களில் உரம் மற்றும் பூச்சி மருந்து கொல்லிகள் ட்ரோன் மூலம் தெளித்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ட்ரோன் வச்சு இப்போ வந்து பூச்சி மருந்தெல்லாம் ஸ்ப்ரே பண்ணுறாங்களாம். அந்த மாதிரி வந்து நிறையா சொல்லியிருப்பாங்க. இப்போது காய்கறி பற்றி பார்ப்போமா. உரப்பொருட்களின் நச்சு அளவு பரிசோதனை. உரிம நிலையை அடைந்த விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கல் போட்டிருக்காங்க. ரூபாய் 15 லட்சம். ஸோ இது சோதனை பண்ணி இந்த மாதிரி பண்ணுறாங்களாம். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ நீங்கள் ஒன்று ஒன்றா பார்த்து உங்களுக்கு எவ்வளோ, அதாவது எந்தெந்த துறைக்கு என்ன மாதிரியான நிதி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றது தான் இது. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு எதனா தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டை காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க ஃபர்தராக உங்களுக்கு வந்து சொல்லி தருவாங்க. ஸோ இது பாருங்கள், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவை சார் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு கூடுதலாக 20% மானியம். ஓகேவா, இது கொடுக்குறாங்க. இதுக்கு இந்த சூரிய மின் உலர்த்தியா இதை அமைக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்குது. அதுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நிதி எல்லாமே எந்த வருஷத்துக்கானது அப்படின்னா, இந்த நிதி எல்லாமே 2024-25க்கு நினைக்கிறேன். ஓகே, 24-25க்கு தான். ஸோ பார்த்துக்கோங்க தெளிவாக. இதுதான் அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்ச இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃப்ரீ டைம் இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்கள் மொபைல் ஃபோன்லேயே பாருங்கள். மொபைல் ஃபோன் எடுங்க, டிஎன் அக்ரிஸ்நெட் அப்படின்னு சொல்லிட்டு போய் நீங்கள் ப்ரௌசரை செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு லிங்க்கே டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு வரும். இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு ஹோம் பேஜ் இப்படி தான் வரும். ஸோ இதில் போனீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போங்க. இந்தமாதிரி படத்தொகுப்புகள்னு கொடுத்துருப்பாங்க. அதில் மேலும் படங்கள் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ண உடனே இப்படி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு நிறையா வரும். நீங்கள் ஒன்று ஒன்றா ஒரு ஸ்லைடாக ஓப்பன் பண்ணி படித்து பாருங்கள். உங்களுக்கு ஏற்ற மாதிரியான எதனா திட்டங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணலாம். நீங்கள் வந்து உழவு தொடர்பு அலுவலரை தொடர்பு கொண்டு இதை பற்றியான விளக்கங்களையும் கேட்கலாம். அது எப்படி நம்பர் எடுக்கணும் அப்படின்றத நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஒரு தனி வீடியோஸே போட்டிருந்தேன், எப்படி உழவு தொடர்பு அலுவலரை நம்ம தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். இந்த விவசாய பகுதிகள் அப்படின்னு இருக்குல்ல இந்த வெப்சைட்லேயே, இதில் போனீங்க அப்படின்னா உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கிங்க.
கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நியூ டேப்ல இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போனீங்கன்னா வேளாண்மை துறையை தொடர்பு கொள்ளணுமா தோட்டக்கலைத்துறையை தொடர்பு கொள்ளணுமான்னு கேட்பாங்க. இப்போதைக்கு நான் வந்து தோட்டக்கலைத்துறைன்னு கொடுத்துக்கிறேன். நீங்கள் வேளாண்மை வேணாலும் பண்ணிக்கலாம். என்ன டிஸ்ட்ரிக்ட்னு ஃபஸ்ட்டு கேட்பாங்க. நான் விழுப்புரம் கொடுத்துக்கிறேன். வட்டாரம் கேட்பாங்க. எனக்கு வந்து முகையூர் வட்டாரம். பஞ்சாயத்து கேட்பாங்க. நான் எங்கள் பஞ்சாயத்து கொடுத்துக்கிறேன் சென்னகுளம். தேடுகன்னு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட மொபைல் நம்பர் வந்துடும். அவங்க எப்போ நம்ம ஊருக்கு வருவாங்க அப்படின்ற ஒரு டேட்டுமே இங்கே இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியுமே பேசிக்கலாம். மேக்ஸிமம் மார்னிங் ஒரு 10 o'clockலேருந்து ஈவினிங் ஒரு 6 o'clock பேச ட்ரை பண்ணுங்கள். அன்வான்டான அவங்களோட பர்சனல் டைமில் நீங்கள் கால் பண்ணி பேசாதீங்க. அது நல்லாவும் இருக்காது. ஸோ அவ்வளோதான். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது கண்டிப்பாக அந்த வெப்சைட்டை விசிட் பண்ணி இதெல்லாம் படித்து பாருங்கள். கண்டிப்பாக விவசாயத்தில் நீங்களுமே ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸாக பண்ணுறதுக்கு இது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோஸ் என்ன டவுட்ஸ் இருக்குது, கொரிஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் கேளுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். முடிஞ்சளவுக்கு கமெண்ட் செக்ஷனில் நான் ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. விவசாயத்தை ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. வேறு என்ன டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க. டாடா பை பாய். அடுத்த ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்க்கலாம்.